பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, களிமண் குயவன் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் என் கையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு குயவன் களிமண் எடுத்து பாத்திரமாக செய்யும்போது அந்த மண்ணை பிசைஞ்சு பக்குவப்படுத்தி பானை செய்யக்கூடிய திரியில் வச்சு அதை பாத்திரமாக்குவார். நல்லா செய்துட்டே வரும்போது திடீர்னு அந்த பானை கெட்டுரும், அதாவது சரியாக வராது. அதனால் இந்த களிமண் தேவையில்லை, இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த குயவன் அதை தூக்கி போட்டுற மாட்டார். அந்த மண்ணை திரும்பவும் எடுத்து மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் அதை ஒரு புதிய பாத்திரமாக உருவாக்குவார். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்பினார், செய்யவும் முற்பட்டார். நீங்கள் சரியாக உங்களை அர்ப்பணித்து கொள்ளாததுனால நிறைய தோல்விகள், ஏமாற்றங்கள் அது பாதியிலே நின்று போச்சு. நான் செய்ய நினைக்கிற காரியம் எல்லாமே பாதியிலே நிற்கிது, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி கலங்கிறீங்களா? தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அவர் கையில் உங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு பிரியமான பாத்திரமாக உங்களை வணைந்து பயன்படுத்துவார். அதனால் முடிந்து போன காரியம், தோல்வியில் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான் கலங்காதீங்க. அவரோட கரத்தில் ஒரு களிமண்ணை போல உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உருவாக்குவார், பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்னை உம்முடைய கரத்தில் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமான ஏற்ற பாத்திரமாக நீர் என்னை வணைந்து பயன்படுத்தும். ஒரு புதிய பாத்திரமாக வணைய என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறேன். என்னை உருவாக்குங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.